டிஸ்க்ளோசர் டே. டிவி ஆங்கராக இருக்கிற மார்கரெட்டுக்கு திடீர்னு வந்து தாட்ஸ் எல்லாம் வருது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டேனியல் கெல்னருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்சால்வபிள் ப்ராப்ளம்ஸ்க்கெல்லாம் ஈஸியாக சொல்யூஷன் தராரு. இது ரெண்டும் எதுக்கு நடக்குது? அதே சமயத்தில் பேரலா கவர்மெண்ட் நம்ம கிட்ட இருந்து ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற மிஸ்ட்ரி என்ன அப்படிங்கிறதா இந்த டிஸ்க்ளோசர் டே படத்தோட சின்ன பேஸ் பிளாட். இந்த டிஸ்க்ளோசர் டே படத்தோட ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி எப்போ போல ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஜெயராமகிருஷ்ணன் பேசுகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி குட்டி மெசேஜ். இப்போது நீங்கள் ரெகுலராக ஒரு விஷயமோ ஒரு வேலையோ வந்து யோசிச்சுட்டு இருப்பீங்க, பண்ணிட்டு இருப்பீங்க. அது ஒரே ஃப்ளோவில் போயிட்டு இருக்குங்காட்டி லைஃப் கொஞ்சம் போரிங்காக இருக்கும். அதே விஷயத்த வேற ஒரு ரூட் எடுத்து பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதனால புதுசாக வேற ஏதாவது ஒரு தாட் ப்ராசஸ் அது மூலியமா வந்து ரிவோக் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போ நீங்கள் ஒரே ரூட்டில் வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்கன்னா அந்த நீங்கள் டெஸ்டினேஷன் போகிற ரூட்டுக்கு வேற ரூட் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தரும்ல. அந்த மாதிரி கனெக்ட் பண்ணி இதை நான் சொல்கிறேன். ஐ ஹோப் இந்த மெசேஜ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டிஸ்க்ளோசர் டே இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் என்னன்னு பார்க்குறேன்னா, புதுசாக ஸ்கிரிப்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக நான் ஒன்று யோசிச்சு பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்டீஃபன் ஸ்பீல்பர்க் எல்லாம் பண்ணல. ஆல்ரெடி ஏலியன் இன்வேஷனும் ஈட்டின்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு. அதை பேஸாக வச்சு நிறையா சயின்ஸ் ஃபிக்ஷன் படமும் பண்ணியிருக்காரு. அதே அடிச்சு துவச்ச கதையை தான் புதுசாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காருன்னு இந்த படத்தை நம்ம சொல்லலாம். அந்த ப்ரெசன்டேஷன் விதம் வந்து இந்த டிஸ்க்ளோசர் டேல இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதுக்கு முக்கியமாக ஸ்டீவன் ஸ்பீல்பர்க்கோட அந்த ரொட்டீனான அந்த ஸ்டோரி பேஸாக இருந்தாலும் ஸ்க்ரீன் பிளேல டேவிட் கோயப் இவர் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜுராசிக் வேர்ல்டு ரீபர்த் ஸ்கார்லெட் ஜோஹன்சன் நடிச்சிருப்பாங்களா அந்த படத்தோட ரைட்டர். ஸோ அதனால ஸ்க்ரீன் பிளே இவர் தனியாக பண்ணி ஸ்டோரிலையும் டைரக்ஷன்லையும் மட்டும் ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் கான்சென்ட்ரேட் பண்ணங்காட்டி ப்ரெசன்டேஷன் ரெண்டு பேரும் சேர்ந்து ரொம்ப நீட்டான ஒரு விஷுவல் டெல்லிங்காக வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது இந்த படத்தோட கேரக்டர் ரைட்டிங், அதாவது ரெண்டு கேரக்டர் சுற்றி தான் நான் வரும். ஒன்று வந்து எமிலி பிளண்ட் பிளே பண்ண மார்கரெட் ஃபேட்செல் அப்படிங்கிற ஒரு கேரக்டரும், ஜோசோ கார்னர் அவர் பிளே பண்ண டேனியல் கெல்னர் அப்படிங்கிற கேரக்டர். இந்த ரெண்டு கேரக்டர் ஏன் வந்து இந்த ரெண்டு கேரக்டருக்கு மட்டும் ஒரு சூப்பர் பவர் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு பேக் ஸ்டோரியும் அவங்களுக்கான ஒரு கேரக்டர் ஆர் ரிடம்ஷனும் படத்துல ரொம்ப நல்லாவே டீட்டெயில்டா வந்து விஷுவல் பண்ணி காட்டியிருக்காங்க. அண்ட் பிரில்லியன்ஸா சொல்லணும்னா இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபியை தான் நான் சொல்லுவேன். ஏன்னா சில ஷாட்ஸ் எல்லாம் வந்து ஸ்டீஃபன் ஸ்பீல்பர்க் படத்துக்குன்னே உரித்தான ஷாட்ஸா இருக்கும். அந்த மாதிரி ஸ்டாண்டர்டா ஒரு ட்ரேட்மார்க் டிஸ்க்ளோசர் டே ஷாட்ரா அப்படின்னு சொல்ற மாதிரி ஏகப்பட்ட சினிமோட்டோகிராஃபி ஃப்ரேம்ஸ் அண்ட் கேமரா மூமெண்ட்ஸுமே வந்து இந்த படத்துக்குன்னு யூனிக் ஃபீச்சர்ஸா வந்து அழகா எடுத்து கொடுத்திருக்காரு இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபர். எடிட்டிங் அண்ட் விஎஃப்எக்ஸ் ஒர்க்ஸ் நல்லா இருந்துச்சு. அதோட விஎஃப்எக்ஸ் ஒர்க்கை சில சீன்ஸை வந்து ப்ராக்டிக்கலா மூவ் பண்ணி செட்டு போட்டு எடுத்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப பிரமிக்க வச்சு படம் பார்க்கும்போது. மூணாவது இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் அவருமே பார்த்தீங்கன்னா ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் அளவுக்கு ஒரு வயசானவர் தான், ஜான் வில்லியம்ஸ். இதுக்கு முன்னாடி ஸ்டார் வார்ஸ்ல 2-3 பார்ட்டுக்கு வந்து மியூசிக் போட்டிருக்காரு. இதுலயுமே ரொம்ப சூப்பரான ஒரு மியூசிக் வந்து போட்டிருக்காரு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் கண்டிப்பா இந்த படத்துல பேசப்படும் ஒரு விஷயமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். டிஸ்க்ளோசர் டேவோட நெகட்டிவ், இந்த நெகட்டிவ் என்னன்னா வந்து இதைத்தான் ஏகப்பட்ட படத்துல ஏலியன் இன்வேஷன் காட்டிட்டோமே, அதே அடிச்சு துவச்ச கதை தான் அதே ஸ்க்ரீன் பிளே பேட்டர்ன்ல இருக்குங்கிற மைண்ட் செட்ல பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா மேபி இந்த படத்துல யூனிக்கா ப்ரெசென்ட் பண்ண சில விஷயங்கள் நீங்க கவனிக்க தவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா என்னோட பர்சனல் ஒப்பீனியன் படி இந்த படத்துல இருக்க நெகட்டிவ் கிரிட்டிக் பாயிண்ட் அந்த கதையில என்னன்னா, ரொம்ப சிம்பிளா ஸ்க்ரீன் பிளேவை வச்சு மூவ் பண்ண விதம் நல்லா இருந்துச்சு. பட் ஆனா அதுலயுமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா கதையை பிளே பண்ணிருக்கலாம். இன்னும் சீட்டேஜ்ல வர மாதிரி வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் வச்சு சேஸ் சீக்வன்ஸை வந்து அது கூட பிளெண்டின் பண்ணி அதுக்கும் கனெக்ஷன் இருக்கிற மாதிரி லேயர்ஸ் ஆட் பண்ணியிருக்கலாங்கிறது இந்த படத்துல என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நெகட்டிவா நான் பார்க்குறேன். மற்றபடி பெரிய ஃபிளாஸ்ன்னு எதுவுமே இல்லை. போய் உட்கார்ந்தீங்கன்னா போர் அடிக்காம கதைக்குள்ள இருக்கிற ஒரு சூப்பரான ஒரு சைஃபை சைக்காலஜிக்கல் ட்ராமான்னு கூட இந்த படத்தை வந்து சொல்லலாம். அந்த அளவுக்கு நீட்டாக ஸ்க்ரீன் பிளே பண்ணி கதையை வந்து இந்த படத்தோட டீம் டிஸ்க்ளோசர் டே வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. இன்னொரு சொல்லப்பட வேண்டிய நோட்டபிள் ஒர்க்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எமிலி பிளண்டோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ், அதாவது வாய்ஸ் ஆக்டிங்ல ஒரு விதமான ஒரு இம்ப்ரவைசேஷன் வந்து இந்த படத்துல எனக்கு பர்சனலாக இவங்க பண்ண மாதிரி தெரிஞ்சு. ஏன்னா அதுக்குன்னே ஒரு ஸ்டெடி ஒன்று போய் பேக்ரவுண்ட்ல ஃபீல்டு ஒர்க் போட்டு வந்து சில பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க எமிலி பிளண்ட். அந்த கேரக்டரை இந்த படத்தில் நீங்கள் பார்க்கும்போது அதெல்லாம் நீங்களுமே ஃபீல் பண்ணீங்க. எனக்கு இந்த படத்தில் எமிலி பிளண்டோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. அதே மாதிரி தான் ஜோசோ கர்னரும். அண்ட் சர்ப்ரைசிங்லி இன்னொரு கேரக்டராக வந்து ஜோசோ கர்னர் பண்ண டேனியல் கெல்னருக்கு கேர்ள் ஃப்ரெண்டாக நடிச்சவங்களுமே வந்து ஒரு நோட்டபிள் ஒர்க்கை வந்து பண்ணியிருக்காங்க. ஹியூகோ கேரக்டர் அண்ட் நோவாங்கிற ஒரு ஆன்டகனிஸ்ட் கேரக்டர், இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ரோல்ஸ்ல, அதாவது நோவாக்கு அசிஸ்டண்டா ஒருத்தர் அவரோட ரோலுமே வந்து சின்ன சின்ன ஸ்க்ரீன் டைம்ல வந்தாலுமே அவங்களோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்தாங்காட்டி தான் அந்த சீன்ல என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு எமோஷன் வந்து ஆடியன்ஸ் கிட்ட கன்வே ஆகிருக்குன்னு என்னோட ஒப்பீனியன் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ ஓவராலாக இந்த டிஸ்க்ளோசர் டேவை பற்றி ஸ்பாய்லரே இல்லாமல் எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த டிஸ்க்ளோசர் டேக்கு என்னோட ரேட்டிங் என்னன்னு கேட்டிங்கன்னா 100க்கு ஒரு 80 மார்க்ஸ் தாராளமாக தராங்க. டிஸ்க்ளோசர் டே இட் டிஸ்க்ளோசஸ் ஸ்டீஃபன் ஸ்பீல்பர்க் வாட் இஸ் கேப்பபிள் ஆஃப் டு த மாடர்ன் சினிமா ஆடியன்ஸ். ஸோ நான் உங்களை இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் நீங்களும் நல்லா இருங்க, எல்லாரும் நல்லா வச்சிருங்க. அவ்வளோதாங்க விஷயம். நன்றி, வணக்கம், பை பை, நான் வரேங்க.